எல்லாமே வந்து அவருடைய படங்கள்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விஜய் சார், அஜித் சார் இவங்க எல்லாரையும் மாஸா வித்தியாசமான ஒரு கோணத்துல ரைமிங்கான மாஸான டயலாக் பேச வச்சு பேரரசு சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எப்பவும் போல 9 மணிக்கு மேலே பேச வச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி. வழக்கம் போல நீங்க விஜய் சார் பேசும்போது சொல்லாதீங்க. அது யார் சீக்கிரம் முடிக்க சொன்னது? இங்கே வாங்க, இங்கே சொல்லுங்கள் சார், சீக்கிரம் முடிங்கன்ட்டு. இது யார் சொன்னது? என்ன கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? ஏன் இவ்வளோ பேசுனாங்களா? ஏன் சொல்லாங்க? என்ன ஊர் மொத்த ஊரத்துக்கு தப்பு சார். யார் ஒருத்தர் பண்ணுறது மொத்த ஊரத்துக்கு தப்பாக போயிடும். பேச ஆரம்பிக்கும் சீக்கிரம் யாரும் கிண்டல் பண்ணிக்கலாம் நீங்க. இல்லை இல்லை, இது முதல் மேடை இல்லை. நான் அப்போ சொல்றேன், உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்புங்க, 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. உங்களை நான் கட்டாயப்படுத்தல. ஆரம்பிக்கும் போதே சூடேற்றி விட்டுறது. இல்லை நீங்கள் சார் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அநாகரிகமாக செயலுது, நீங்கள் பார்த்துக்க. நீங்கள் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்? நமக்கு இது 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். இவங்களுக்கு இது முதல் மேடை. எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்ல. ஏன்? இது அவங்க ஃபங்க்ஷன், அவங்க சந்தோஷம், அவங்க கொண்டாடுறாங்க. கஷ்டப்பட்டு படம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து சில்பட்டாபுரிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட போட்டு அவர் சந்தோஷப்படுத்துறாரு. நான் பொறுமையாக இருந்தேன்னா சீக்கிரம் நான் சொன்னேன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும். 1 ஹவர் ஆகும். ஏன் பொறுமையாக இருக்கேன்? அதை மதிக்கிறேங்க. இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாராவது சொன்னால் நேரம் இங்கே வாங்க, உங்கள் மூஞ்சி கட்ட நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன். விஜயமணி சார் நீ பார்த்துங்க, இல்லைன்னா தயவுசெய்து அப்பயே யாரும் கூப்பிடாதீங்க. இனிமேல் கிண்டலாக போச்சு. இல்லை ஆரம்பிக்கும் போதே தப்பு இல்லை. இது விளையாட்டா உங்களுக்கு? இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஐபி எவ்வளோ கஷ்டம் கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார் தப்பு கோரும். நான் சும்மா ஒரு நாள் கோட மாட்டேன். இத்தனை எல்லாரும் பேசுறீங்க, நான் பொறுமை உட்காந்துருக்கல. நான் பேச மாட்டேன். அது யாரும் குசு நான் குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் பற்றி ஓகே. இல்லை இல்லை, மொத்தமாக எல்லாருக்கும் மீடியாவுக்கு தப்பாக போயிருங்கள. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கேற்ற மேடையாகவே அமைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், அவர் முதலாக ஒரு பிஆர்ஓ பண்ணிக்கிற படத்தில் நான் பங்கு வருதே நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். வரலாறு. ஆமாம். அப்புறம் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டண்ட்டு முரளி தான் கூப்பிட்டாப்புல. சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மான் படம், நீங்கள் வரணும்ட்டு. நான் ஏற்கனவே 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து 3வது நாள். நான் அப்போ வரலேன்ட்டேன். முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது. இன்னொன்று பெப்சி நிறைய மீட்டிங் இருக்குது, மே தினத்தோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வேறு போயிட்டுருக்கு. இப்போ செல்வன் சார் கோச்சிக்கு வரோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவோம். மேக்ஸிமம் சின்ன படம் பேக்ஸ் வந்துடுது. நான் அப்புறம் திருப்பியும் அவர் விடலை. இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க,
கேட்குறாங்க சார்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு பேரஸ் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களேன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவச்சு தான் கூப்பிட்டுருக்காரு. நம்மகிட்ட அஸ்டாட் சேருக்கு ட்ரை பண்ணோமே, நம்மளை சேர்த்துக்கலையே, நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான், பெரிய திட்டம் தான் அது. அது இப்போ ஒரு பேசும்போது தெரிஞ்சுது. ஆமாம், நான் அவாய்ட் பண்ணல சார், என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம். ஆமாம், ஆனால் நான் ஒரு புரிஞ்சுக்குங்க, இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ணால் லேட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா யாரும் சேர்த்துக்கலைங்க போது வெறி வரும். ஏன்டா என்னைய சேர்த்துக்கல, நீங்கள் என்னைய உள்ளே விடலை, வந்து காட்டுறோம் பார். எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டேரக்டர் ஆயிடுவான், எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு, காரணம் தெரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமாம், டி ராஜேந்தருக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வாசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் அடுத்த டிஆர் தான் நீங்கள். ஆமாம் ஆமாம், பிஆர் ரோல் விட்டு சொன்னாப்புல, அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல, விஜயமுறை விட மாட்டார். ஜான் நல்லா பேசினார். ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்காரு. ஆமாம், ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு. ஆமாம், வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களால அந்த மாதிரி பேச முடியும். ஆமாம், அவனு சொன்னார் நல்லா, நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காத அப்படின்ட்டு. முன்னாடி குறை பேசுறவங்களும் மதிக்கணும். ஏன்னா இவங்களா இதை மன்னிச்சிடும், யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாய்ச்சிக்க முடியாது. நண்பர்கள் கூட்டம் அதிகம் இங்கே. அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம பூந்து செல்றாங்கல்ல, அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. பின்னாடி குறை சொல்றோட மோசம் யாருன்னா நம்ம புகழ்ந்து ஏற்றி விட்டுருவோம். நம்ம உண்மையை நம்பணும் வச்சுக்கல, முடிச்சுக்க லைஃப். ஆமாம், புகழ்றதான் நாளைக்கு நம்ம காலம் வருவான். அதனால் எங்கே அதிகமாக புகழ்றானோ அதை இவன் புகழ்றது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டாக தான் ஓகே, பரவாயில்ல. இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ, நம்மளை வேற எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்போ அவன்கிட்ட உஷாராகணும். ஒருத்தன் இடம் வருது அங்கே தான். நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும். அவங்கள விலக்கி வைக்கணும், நம்ம விலகி இருக்கணும். அதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள சொன்னார். எனக்கே ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஜயமுறை சார் வந்து இல்லைக்கா, அது குட்டி கதை இல்லை, குட்டிங்க கதை. எங்கிட்டு தான் யோசிக்குவாரோ, நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்க கூட இவ்வளோ தாட்டு வரமாட்டேங்குது. கோர்ட்டில் போய் ஜட்ஜியே மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு. அது புரியலையா? நான் சொல்கிறேன், இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது. ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் புரியாது. ஆமாம், அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர் இருப்பாங்களே அவங்களுக்கு, அவங்க தான் கதையை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு புரியுது. ஆமாம், அதே மாதிரி அவர் விஜயமுரளி சார் வந்து தூப்பால் ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க, நல்ல வேலை அப்படின்னு மாட்டார். அங்கே தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்கலாம் சுட்டிக்கிறீங்களா, அந்த வீடியோ பார்ப்பாங்க, அங்கேயும் தப்பாக நினைப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன், அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்னன்ட்டு. ஆனால் அப்படி மனப்படம் வச்சிருக்காரு சார். ஜெயந்திங்கிறாரு, காயத்ரிங்கிறாரு, கோமல் சர்மாங்கிறாரு. என்ன ஜெயந்தி சத்யா கட் பண்ணி கடைசி அவர் ஜெயந்தின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெயந்தி தான் அதுதான். அப்போ இங்கே வந்து மற்ற ஆம்பளை பேர் பேருங்க தெரியாது, கேமரா பேருங்க தெரியாது, எடிட்டர் பேர் பேருங்க தெரியாது.
இங்கே இருக்க பொம்பளைங்க வர மட்டும் தெரியும். ஆமாம், அப்புறம் குட்டி கதை வராது. நான் சரி சீக்கிரமே அவர் கவிதை போட்டிருக்காருல்ல, நீங்கள் சீக்கிரம் குட்டிங்க கதைக்கிட்ட ஒரு புக்கை போடுங்க சார், நாங்கள் படிச்சது தெளிவாகிக்கிறோம். ஐஏஎஸ் கண்ணம்மா. கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான பெயர். கண்ணம்மா அது வந்து பாரதியார் ஒரு கனவு புதுமை பெண். அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை. ஒரு கண்ணம்மான்னு ஒரு கற்பனை பெண்ணு தான் அது. அவருடைய கற்பனைக்குத்தான் அந்த கண்ணம்மாங்கிற பெயருக்கு உருவம் இல்லையே தவிர, அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான். இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா, அதுவும் பாரதியாரின் கண்ணம்மா தான். நம்ம நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார், முதல் தற்கொலைப்படை குயிலி, அஞ்சலி அம்மா, இப்படி நிறைய பேருக்கு அப்பவே முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணம்மக்கள் 1000 கண்ணம்மக்கள் உருவாச்சு சொன்னாங்களே, லிஸ்ட்டு போட்டார்ல. ஐஏஎஸ்ல 2000 கண்ணம்மா, டாக்டர்ல 5000 கண்ணம்மா நிறைய இருக்கும். நிறைய கண்ணம்மாக்கள் நம்ம உருவாக்கிட்டோம். ஒன்றும் நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. நிறைய முன்னேறிட்டோம். நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் 25 பேர் கிளாஸில், 20 பேர் பசங்க இருப்பாங்க, 5 பேர் தான் பொண்ணு இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு வீட்டில். எங்கே யார்கிட்ட இங்கே நான் பேசுனது அங்கே கேட்டுருச்சு. என்ன போங்க, வீட்டில் இருக்கு, இன்னைக்கு கச்சேரி இருக்கு. அப்போ 5 பெண்கள் தான் இருப்பாங்க, நாங்கள் 20 பசங்க. நம்ம யாராவது லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணல, அவன் ஃபிக்ஸ் பண்ணிப்பான், இது ஏன் ஆளு. ஒரு பொண்ணு 4-5 பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே இருக்காது. நான் என் ஃப்ரெண்டு ஆளுன்னு சொல்லிட்டான், அவன் ஃப்ரெண்டு ஆளுன்னு சொல்லிட்டான். அப்போல்லாம் 5 பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜில், 25 பேரில். இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க. பெண் முன்னேறி இருக்காங்கல்ல, எங்கள் கண்ணமக்கள் முன்னேறி இருக்காங்கல்ல. அதனால இன்னொன்று, இன்னைக்கு பேசுனா அந்த அம்மா கோமல் சர்மாவா, கோமல் சர்மா தானே கூட கேட்குறேன். ஆமாம், கோமல் சர்மா தெளிவாக பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. ஆமாம், சூப்பர், நல்லா பேசுனீங்கம்மா. ஓகே, சூப்பர். நான் ஒரு பெண் பேசும்போது தான் நம்ம இது நம்மளுக்கு புரியும். அவங்க படிப்பு மட்டும் இல்லை, இன்னைக்கு நாடு அது நாசமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு குட்டியில் அடிமையாயிட்டாங்க, ட்ரக்ஸு. நல்லா சொன்னாங்க, ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த இளைய தலைமுறை அழிச்சா போதும். இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும்? சுட்டுக் கொள்ளணுமா, குத்தி கொள்ளணுமா? அவங்ககிட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாக்கினாலே போதும், நாடு குடிச்சிடா போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய அது ஆயிட்டு இருக்கு. நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். கண்ணம்மாக்கள்ங்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன், படிச்சு வேலைக்கு போற பெண்கள் இல்லை, இன்னைக்கு கண்ணம்மாக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணம்மாவா இருக்கணும். பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணம்மா இருக்கணும். நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது, அவங்கள குறை சொல்றது, அதெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக வளர்க்கணும். இன்னைக்கு பெத்த பிள்ளைகளை யாரு கரெக்டா ஒழுங்கா சுய ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணம்மா. ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் அருமை சொல்லிக் கொடுங்க. பெண்ணுனா யாரு, பெண்ணின் சிறப்பு என்ன, பெண்ணின் பெருமை என்ன. இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு.
இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெருமை பேசுகிற நாடு. அந்த பெருமையை எங்கே யார் சொல்லிக் கொடுக்குறீங்க? பிளேஸ்குள்ளே போட்டு அது தவக்கிற நேரத்திலே பிளேஸ்குள்ளே போட்டு நாசம் ஆக்கிறாதியே, கூட வச்சுங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லிவிடுவோம், பெண் பெண் எப்படி இருக்கணும். ஆணோட பெருமை சொல்லுங்க, ஒரு அப்பனோட பெருமை சொல்லுங்க. அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அப்பா கூட குப்பை விட்டுக்கிறது பெரிய விஷயம். உங்கள் அப்பா கூட வேற எவனும் இந்த குடும்பம் நடத்த முடியாது, இப்படி சொல்லவே கூடாது. என்னை தவிர உங்கள் அப்பாட்டெல்லாம் யார் குடும்பம் நடத்துவா? நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகளை வளர்க்குறாங்க. எப்படி அப்பனை மதிக்கும்? அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மா மட்டம் தட்டுறது, அம்மா சமைக்க தெரில, அதுக்கு தெரில, இது தெரில. கணவன் மனைவி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உங்களை கூட குறை சொல்லி பண்ணிங்கன்னா யாரை மதிக்கும்? அது அம்மாவை மதிக்காது, அப்பாவை மதிக்காது, கட்டு குடிச்சிடப்போம். அப்போ குழந்தை வந்து அம்மா அப்பா மதிக்கணும்னா அப்பா சொல்லணும், அப்பாவை மதிக்கணும்னா அம்மா சொல்லணும். நீங்கள் இந்த மதிப்பையும் மரியாதையும் வளர்த்தா தான் அது நாளைக்கு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும். ஆட்கள் மாறி மாறி போடும்போது அதுக்கு வெறுத்து போவோம் முதல்ல. அதனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, அதெல்லாம் இல்லை சார். பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால், பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், சோத்தை போட்டால் போதும். இப்போ அதுவும் போகிறதில்ல, ஆர்டர் பண்ணிடுறது, வந்து இறங்கிடுது, சமைச்சும் போகிறதில்ல. இப்போ இன்னைக்கு முழு காரணம் கொஞ்சம் பேரண்ட்ஸு பார்த்துக்கணும். அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு அப்பனும் பாரதியார், ஒரு அம்மாவும் கண்ணம்மா, அப்படி மாறினா தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும். அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கலாம், அவர் பார்க்கும்போதே பாரதியாரமாக தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதில் ஊறி போயிருக்காரு. பாரதியாரோட அந்த எண்ணத்துலேயும் பாரதியாரோட அந்த கருத்துலேயும் அவர் அதிலே ஊறி போனதுனால தான் அவரே தன்னை பாரதியார் நினச்சிருக்காரு. அவர் தான் பாரதியார் நினச்சி தான் வந்து உட்காந்துருக்காரு. அதனால கண்ணம்மான்னு பேர் வைக்கிறாரு. முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க, பெண் கல்வி வேண்டும், கஞ்சாவுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இந்த படத்தில் கண்ணம்மா பண்ண விஜயமன் சார், உங்க பேர் என்ன சொல்லுங்க? பென்சி என்ன? ஃப்ரெண்ட்ஸி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி டோபியோட மகளான்னு நினைக்கிறேன், கதையில் டோபி மகளாக நடிச்சிருக்காங்க. அந்த கால அந்த குழந்தையா இருக்கும் சரி, குழந்தை நல்லா நடிச்சிருந்துச்சு. நேத்ரா குழந்தை பேர் நான் வச்சுருப்பேன். அந்த பெரிய அந்த அந்த அதெல்லாம் அது அவர் டிபார்ட்மெண்ட்டு. நேத்ரா நல்லா இருந்துச்சு. ஆமாம், நேத்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு அதனால சொன்னாங்க, யார் சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அது தகுந்த மாதிரி நடிப்பு. அந்த டோபியாக இருக்கும்போது அப்போ ஒரு நடிப்பு. அப்புறம் அந்த அந்த சுடிதாரம் போட்டு வருவாங்க, அந்த கம்பீரம் வந்துச்சு. அங்கே கம்பீரம், அந்த லுக் வந்துச்சு. கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டர் உணர்றதில்ல, கண்ணம்மான்னு தன்னை நினைச்சாலே நடிப்பு வரும் சார். நடிச்சிட்டிங்க, சூப்பர். அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி ஏதோ ஒன்று புருஷன் புருன்னு வைங்க, இல்லை ஆட்டுக்குட்டின்னு வைங்க. ஆட்டுக்குட்டிக்கும் புருஷனும் வைங்க சம்மந்தம் இருக்கா? ஆனால் என்ன சில இடத்துல குறைய நான் பேச மாட்டேன். ஆட்டுக்குட்டி அது புருஷன் இருக்காருல, அப்பா நினச்சிருக்காருல, அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தம் இருந்துச்சு. என்ன அது கொஞ்சம் அந்த வறுமை தர மாதிரி உடம்பு இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அவர் அப்படி இல்லை, நல்லா கொளுத்தாள் மாதிரி இருக்கார். கொளுத்தாள் பழுத்தாள் மாதிரி இருக்காரா, அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும். மற்ற எல்லாம் ஆனால் நான் நடிச்சுதார். க்ளோஸ்அப் வைக்கும்போது சூப்பராக இருக்குது, அப்படியே பாவமாக இருக்கார். கொஞ்சம் லாங்கில் போகும்போது தான் என்ன அப்படி இருக்காருங்க. அதனால் நடிப்பு சூப்பர் சார். ஆட்டுக்குட்டி சார் நடிப்பு ஓகே. உங்களுக்கு டோபினாலே பால்வெடி சாப்பாடு தான், அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது.
மற்றபடி கேமராமேன் ஒர்க்கு மியூசிக் டேரக்டர் சூப்பர் சார். அரவிந்த் பாலாவா நல்லா பண்ணி அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க. பாபு அரவிந்த் பாபு ஆமாம் லிரிக்ஸாக நான் புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க. கேமரா எடிட்டிங் எல்லா டோட்டல் யூனிட்டும் ஓகே. இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்ணம்மாவில் ராசியானது அப்பவுமே பாரதி கண்ணம்மா மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் என்னென்னா அது பாரதி கண்ணம்மா இல்லை, அது சேரன் கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காது. பாரதி கண்ணம்மா படத்தை மீனா கேட்டு இறந்துருக்காது அந்த கண்ணம்மா. அது சேரன் கண்ணம்மாவில் அது இறந்துருச்சு. அது மாதிரி இன்னொன்று அனிதா நீட்டில் ஃபெயிலாக போச்சுன்னு இறந்தாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். ஒரு தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் வெக்ஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அது என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. அது கண்ணமாக இருக்க முடியாது. ஒரு தேர்தலில் தோல்விஞ்சினால ஒரு பொண்ணு இறஞ்சுன்னா அது பாரதி கண்ட கண்ணமாக இல்லை. பாரதி கண்ட கண்ணம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும். இந்த படமும் ஜெயிக்கும். டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெருந்தகையோருக்கும் என் முன்னிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இதில் குரு சிஷ்யன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பெரிய வேலையும் இது கிடையாது. பெரிய வேலைன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளாக கற்றுக்கிறது தான். எங்களுடைய பிஆர்ஓ யூனியனோட தலைவர் திரு விஜய் முரளி அவர் இங்கே இருக்காங்க. அவர் இப்போ தம்பியை வாழ்த்துவார், மாலையிட்டு வாழ்த்துவார். பொதுவாக ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கார் என்பதை ரொம்ப உருக்கமாக அற்புதமாக பேசினார். நான் வந்து பொம்மை பத்திரிகையில் பணியாற்றிய போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி 25 மாதம் நான் நடந்து வந்த பாதையில் எழுதியிருக்கிறேன். அவர் கண்டக்டர் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது பார்த்தா போகிற பாதையில் ஒரு நாடக ரிஹர்சல் நடந்தது. அந்த ரிஹர்சலை பார்த்து தான் அவரும் நடிகர் ஆகணும்னு அவர் எண்ணினார். அதே முயற்சி எடுத்து அவர் இந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கார். அதேபடி நமது நண்பர் அவர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் வந்து கண்டக்டராக பணிபுரிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கார். திரையுலகத்தில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் சூப்பர் லெவலில் வந்திருக்காங்க. அந்த லெவலில் நிச்சயமாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த கடின உழைப்பே அவரை மேன்மேலும் இந்த படத்தை வெற்றி பெற செய்யும் என்பதை நான் வணங்கும் ஐயப்பனை வேண்டி விடைபெறுகிறேன். ஏஎஸ் கண்ணம்மா ட்ரைலர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கோம். நம்ம பத்திரிகை மக்கள் தொடர்பு அண்ணன் எல்லா அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் உயர் மதிப்பிற்குரிய நெல்லை சுந்தரராஜன் சார், தலைவர் விஜய் முரளி சார், செயலாளர் ஜான் சார், அவர் அசிஸ்டண்ட் விஜய் சார், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து ராஜசோழன் சாரை பார்க்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்து கிடச்சிச்சு உண்மையிலேயே. என்னென்னா அவர்கிட்ட வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது யாருமே அசிஸ்டண்ட்டாக கூட சேர்த்துக்கலப்பா, அப்புறம் ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போணுச்சு, ஃபேமிலி இதையும் ஒன்றாவே இது பண்ண முடியலை, அதெல்லாம் மீறி எப்படியாவது நம்ம நினச்சதை விட்டுறக்கூடாது அப்படின்னு துரத்தி வந்து ஒரு படம் பண்ணியிருக்கும் போது இதை விட பெரிய நம்பிக்கைக்கு என்ன சார் வேணும்? பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோயம்பேட்டில் இப்போ நம்ம பஸ் ஊருக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், தஞ்சாவூரோ பட்டுக்கோட்டோ போகிறோம்னா ஒரு 10 மணிக்கு டிக்கெட் போட்டிருப்போம். கரெக்டாக கோயம்பேடு வந்துருங்க சார்பாங்க. அதை மிஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அசோக் பில்லரில் போய் ஏறிடணும். அதை விட்டுட்டோம்னா கிண்டி, அதுக்கப்புறம் வண்டி கிளாம்பாக்கம் தாண்டிச்சுன்னா பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வாழ்க்கையில் பாருங்கள், மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் விக்ரவாண்டியில் வந்து ஏறிட்டார் பாருங்கள் அந்த பஸ்ஸில். அதுக்கு முதல்ல அவருக்கு நம்ம வந்து மனசார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். நான் சந்தோஷ் சுப்ரமணிய வேலை பார்க்கும்போது சியாஜி சிண்டே சாரோட ஒர்க் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அசோசியேட் டைரக்டரு. அப்படியே அந்த முகம் இருந்தது சாருக்கு. அதனால தான் அந்த பாரதியா அவரும் பாரதி பண்ணார். அவர் அந்த படம் பண்ணும்போது சொன்னார், அந்த பாரதி பண்ணனால ஒரு
இந்தியாவில் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேன் அவரை கூப்பிட்டு எம்டி செக்கு கொடுத்து இது நீ எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அது சியாஜி சண்டே சார் என்கிட்ட சொன்னார் ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய செக் வரும் சார். அது உங்களுக்கு மனசார இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த டைட்டில் நான் இப்போ சாயந்தரம் கிளம்பும்போது ராமராஜன் சாரை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. என்ன படம் பேர் என்ன சார்னாரு. இந்த மாதிரி ஐஏஎஸ் கண்ணம்மான்னு. அடா களத்தூர் கண்ணம்மா சின்ன கண்ணம்மா மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னாரு சார். அதுக்கும் முதல்ல உங்களுக்கு அது சொன்னது சொல்லிடுறேன். ஸோ டெக்னீஷியன் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோடு உழைச்சிருக்கீங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர், அந்த ஆட்டுக்குட்டி புருஸ்லி சார் எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நம்மளாம் ஒரு படம் பண்ணி ஊரில் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். அது இயற்கையாக உள்ளது. ஆனால் ஊர் பேரையே படத்தில் வச்சு அது மூலிமா நல்ல பேர் வாங்கினேன் எங்கள் செயலாளர் பேரரசு சார் வந்திருக்காங்க. அவருக்கு வந்து நேற்று பர்த்டே. அதுக்கு முதல்ல மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு சார். சார் வந்து அது அவர் பெருசாக கொண்டாடுறதில்ல. பட்டு ஒரு நாள் லேட்டாக சொல்லிட்டோம். நேற்று ஃபோன் ரொம்ப பிஸியாகவே இருந்தது. எனவே அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் சார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க. அது நான் எனக்கும் எடுத்துக்கிறேன் ஜான் சார். பட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோன்னுமாங்க. அவர் காதிலே வாங்காதீங்க அப்படின்ட்டாரு. எனவே ரொம்ப நன்றி. எல்லாம் நம்பிக்கையோடு உழைச்சிருக்கோம். எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோயின் பார்க்க பத்மபிரியா மாதிரி இருக்காங்க. அது உண்மைதான் தெரியும். அவங்க லேட்டாக வந்தோடனே ரொம்ப சத்தமாக வந்து ஏண்டி லேட்டாக வந்தேன்னு கேட்டார். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் இப்படி யாருமே கேட்க முடியாது சார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். ஸோ அதுவும் உங்களோட யதார்த்தமான உழைப்புலையும் பேச்சுலையுமே கூட உண்மை தெரியுது. எனவே நல்லா இருப்போம். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, மேடையில் அமர்ந்துள்ள இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் ராகேஷ் அவர்களே, ரிஷி அவர்களே, அப்புறம் இந்த படக்குழு அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆங்கர் காயத்ரி பேசும்போது என் வாழ்க்கையில் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா பக்குன்னு ஆகி போச்சு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ட்டு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஆங்கர் பண்ண சொன்னது தான். நம்ம எங்கள் பாலா போயிட்டாப்லையா, உடனே எதாவது கதை எழுதிடுவாப்புல. நம்ம ராஜசோழன், நான் அவர் வந்து பார்த்தோன்னே என்ன சாவேஜி சிண்டே வந்திருக்கிறாருன்னு நினச்சேன் முதல்ல. ஏன்னா இந்த பாரதியார் படத்தில் அவர் இதே கெட்டப்பில் இருந்தார். அப்புறம் தான் டைரக்டர் ராஜசோழன் சொன்னார். அதே மாதிரி நிஜமாகவே தாய்மாமனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர். அதனால தான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தோடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டார். அதை நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லைன்ட்டார். ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பேசினாங்க. அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கே தகுதி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க நடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் வந்து நம்ம சீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நல்லா அதாவது மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன், ஐயப்பனும் நம்ம டைரக்டர் ராஜசோழனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அந்த முகத்தில் அந்த சோகம், சில இடத்துல மகிழ்ச்சி, சில இடத்துல வந்து அந்த ஒரு குழப்பம், எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கூட இருந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த், அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்கு. வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்குது. அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையாக இருக்குது. அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனும் எடிட்ரு அண்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷியனால தான் முடியும். அவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து நான் தான் கூட இருந்த ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, முதல்ல அந்த ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல்ல கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கணும். அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் பட ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் விட நம்ம இந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ராஜசோழன் வந்து சால்வை போட்டவுடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் முகம் தொங்கி போச்சு. ஏன்னா வந்து எப்படிடா இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி. நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தி தான் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பெண்ணுரிமை பற்றி நிறையா பேசினாங்க. இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில்.
இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகளுக்கு நிறைய படிப்புக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம். அதை நம்ம நம்ம தேசமே இந்திய தாயின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்கிறது இல்லை. அது ஒரு கவிதையே இருக்குது, ஒருத்தர் எழுதினது. அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதே மாதிரி பிரேசோடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான், கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேர். ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாற்றிக்கிட்டார் அவர். ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே அழகாக தொகுத்து வழங்கின காயத்ரி அவர்களுக்கு, பேரரசர் அவர்களுக்கு சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா பெண்களுக்கும் சால்வை அணிவிக்கிற பாக்கிற பேரரசர் தான் கிடைச்சிருக்கு. போடுங்க. இந்த பிஆர்ஓ பார்த்தீங்கன்னா இந்த புடவைக்கு மேட்சா ஒரு சால்வை கொண்டு கொடுத்துருக்கான் பாருங்க. முதல்ல ஐஏஎஸ் கண்ணம்மா இந்த படம் வந்து இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் புதுசாக தயாரிப்பாளர் படம் எடுக்க வருவாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கைத்தட்டி போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு இந்த விமர்சனத்தை சொன்னீங்கன்னா நல்லது. எங்கள் பத்திரிக்காரங்களாம் வந்து சிறு முதலீட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்குறதில் போட்டு வேலை செய்கிறவங்க. படம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஒரு 3 நாள் கழித்து எழுதுங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளாக வச்சுருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், வருஷத்தில் 250 படம் வருது. அதில் 25 படங்கள் தான் பெரிய படங்கள், 225 படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான். அதில் ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகுது, அடுத்த வருஷம் 224 பேர் மறுபடியும் படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 224 படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 100 படமாவது ஒரு ஓடினா தான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தெரிய வரும். ஸோ இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் நல்லா எழுதி, இந்த படத்தோட வெற்றியில் தான் இந்த பிஆரோட வாழ்க்கையே இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான்லாம் முதல் படம் வந்து பண்ணும்போது கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ரெஸ்டண்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு தனியாக வந்து பிஆர்ஓ பண்ணேன். முதல் 4 படம் ஓடலை. ராசிலாதவன் உத்தர குத்திட்டாங்க. இப்போ நம்ம ராஜசோழன் சொல்லும் போது சொன்னார்ல, போராடினேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதெல்லாம் விட நிறையா நாங்களாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். 8 படம் எனக்கு ஓடலை. 9வது படம் தான் ரஜினிகாந்த் நடித்த படம் படிக்காதவன் எனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது, வெள்ளி விழா படமாக. அதுக்கப்புறம் அவை சன்மி நிறைய படம் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்குது. ஆனால் முன்ன அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு 50% மாறி இருக்கு. ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் ஒன்றா தான் விஜயகுமாருக்கு லைஃபுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் விஜயகுமார் ஊராக போய் ஒரு தேட்டருக்கு ஒரு 100 டிக்கெட்டு வாங்கி எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கணும். அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது. அதே மாதிரி ஏன்னா இப்போயே அவருக்கு ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜசோழன் அவர்களுக்கு எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் ஜான் அவர்கள் வந்து சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஆர்ஓக்கள் எல்லாம் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் வாங்க எல்லாருமே வாங்க, டக்குன்னு வாங்க, எல்லாருமே வாங்க. ஆரம்பம் எல்லாமே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லவில்லை, பிஆர்ஓங்கிற அத்தனை பேர் மேடைக்கு வாங்க.
ஒவ்வொரு பிஆரும் இதை வந்து ஒரு வேலை மெனக்கட்டு எடுத்து எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லணுங்கிறது தான் உங்கள் எல்லாரையும் ஸ்டேஜில் ஏற்றி உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஃபோட்டோ போட்டு. இந்த படம் மட்டும் ஓடலைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது வெட்டு. ஸோ இந்த நம்ம இவர் ராஜசோழன் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கிறார் முகபாவத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா அவரை பார்த்தேன், அப்படி நடந்தது, உட்கார்ந்தது, பேசுனது எல்லாமே அப்படி இருக்குது. பரவாயில்ல, அவரோட தைரியத்தை பாராட்டணும். நம்ம எப்படி ஒரு ராஜகிரண் வந்து தனியாக எடுத்து இறங்கி ஒரு பெரிய லெவலில் வந்தாரோ அது மாதிரி துணிஞ்சு இறங்கியிருக்கிற இந்த ஹீரோ கிட்டையும் போகாமல் அவரையும் நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் நடிக்காதவங்க வந்து படத்துக்காண்டி வந்து பாராட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. அதனால் இந்த ரிஷியை நம்ம பாராட்டணும். இப்போ அந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து நல்ல மெயின் கேரக்டர். நம்ம பத்திரிக்கையாளர்கள் படம் பார்த்துருப்பாங்க, தெரியும். படம் பார்க்கலன்னா இங்கே வந்தவங்களாம் அந்த படத்தை போய் பாருங்கள். சரியான கேரக்டர், ஆனால் அழகாக நடிச்சிருக்காப்புல. சுந்தர்சி வந்து உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு. ஹீரோயினி கூட வந்து போட்டி போட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த பையனுக்கு, நல்லா வருவாப்புல. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு சின்ன குட்டி கதையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். ஐஏஎஸ் கண்ணாம மிகப்பெரிய வெற்றி அடையணும், வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு துணை புரியணும். ஒரு கோர்ட்டு சீனு, கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கு, ஒரு விவாகரத்து கேஸு. புருஷன் பொண்டாட்டி, ஒரே ஒரு குழந்தை அவங்களுக்கு. இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் தீர்ப்பு சொல்லணும். குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு புருஷனும் சொல்கிறான், ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இருக்கிறது ஒரு குழந்தை. ஜட்ஜி வேறு வழியில் தீர்ப்பே சொல்லி ஆகணும். ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குறிச்சிட்டாரு. ஸோ இந்த காரணங்கள்லாம் சொன்னார், எதுக்காண்டி என்ன, வாழ்க்கையெல்லாம் என்ன, வாழ்வியல் என்ன, சமூகம்னா என்ன, எல்லாம் சொல்லிவிட்டு ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில். அப்போ கூண்டில் இருந்த அந்த புருஷங்காரன் சொல்கிறான், ஐயா அப்படிங்கிறான். என்னன்னு கேட்குறாரு. ஐயா, நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான். உடனே பேனாவை மடித்து வச்சுட்டு கேளுப்பா அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், ஐயா ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகிறேன், என் கார்டு எடுத்து உள்ளே சொருகுவேன், சொருகிட்டு நம்பர் போடுவேன், பணம் வரும், பணத்தை நான் எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன், இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா, இதுக்கு பதில் சொல்லுங்கிறான். ஜட்ஜு மயக்க முட்டுறாரு. வரோம்.